பராசர ஆன்லைன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆடி கிருத்திகை. ஆடி கிருத்திகை முருகனுக்கு உகந்த நாள். இந்த நாள்ல ஒரு பதிவு நம்ம போடலாம் அப்படின்றதுக்காக, இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு இந்த கருத்தை பதிவிடுகிறேன். இப்ப பகவான் 2ல் இருந்தா தோஷம், 4ல் இருந்தா தோஷம், 7ல் இருந்தா தோஷம், 8ல் இருந்தா தோஷம், 12ல் இருந்தா தோஷம் அப்படின்னு ஒவ்வொரு பொதுவான நிலைப்பாடு. ஆனா செவ்வாய் தாங்க சந்தோஷம் என்ன பொறுத்தளவுக்கு. அது தோஷமே கிடையாதுங்க அப்படின்னு நான் சொல்லலாம். இருந்தாலும் நீங்க பொதுவா சொல்றது எப்படி எங்களுக்கு கேட்கும்? அப்படின்னுக்காக செவ்வாய் ஒரு ராசி கட்டத்தில் எந்த மாரி ஒரு நிலையில இருக்குது என்பதை ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் அது தோஷமா என்று நம்ம சொல்ல முடியுங்க. பொதுவா 2ல இருந்துச்சு எனக்கு தோஷம், 4ல இருந்துச்சு தோஷம். அத ஒரு சுப கிரகம் பார்த்துட்டாலும் தோஷம் விலகுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப குரு பார்த்துட்டாலும் தோஷம் விலகுது. அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி பெற்றுட்டாலும் தோஷம் விலகுது. இப்ப அது சுப கிரக சாரத்தோட நின்னாலும் தோஷம் விலகுது. அப்ப அந்த திசை வந்தா தாங்க தோஷத்தை செய்யும். அந்த செவ்வாய் பகவானோட திசை காலகட்டங்கள் நடந்தா தான் அது தோஷத்தை முழுமையாக செய்யும். இல்லாட்டி அது செய்யாது நண்பர்களே. அதை நம்ம கருத்தில் வாங்கிக்கணும். அப்ப இதுக்கு வழிபாடு என்ன? ஏன்னா செவ்வாய் என்பது இரத்தத்துக்கு காரகன். இரத்த வகை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், இரத்தத்துக்கு காரகன். அப்ப அந்த இரத்த வகை குறிக்கக்கூடிய செவ்வாய் என்பது யாரு என்று பார்க்கும்போது, முருகனுக்கு ஒரு உகந்த ஒரு கிரகமே செவ்வாய் தான். ஏன்னா பூமிய ஆளக்கூடியவனும், அந்த பூமிய காக்கக்கூடியவனும் ஆ முருகனாகத்தான் இருக்கிறார். ஏன்னா நம்மளை அந்த அரக்கர்கிட்ட இருந்து காப்பாத்தி நம்ம மக்களை எல்லாம் வாழ வைத்தவரே முருகன் தான் என்று அனைவருக்கும் தெரியும். அப்ப நமக்குள்ள ஒரு கெட்ட கிருமி ரத்தத்தில் பரவாம இருக்கணும்னா, செவ்வாய் தோஷத்துக்கு எப்பவுமே ஒரு ஃபாஸ்ட் வைப்ரேஷன் அதிகமா இருக்கும். ஃபாஸ்ட்டான வைப்ரேஷன் அதிகமா குடுக்கும்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கு வேகத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். செவ்வாய் ரத்தத்தில் ஏதாவது கிருமி அட்டாக் ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு வேகத்தன்மை இல்லாம உடல்நிலை பாதிச்சு, இரத்த சோகையாகி உடல் மெலிதாகக்கூடிய தன்மை இருக்கும். செவ்வா இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே உடம்பு போடாதுங்க. உடம்பு எப்பவுமே ஒரு நார்மலான உடம்பா தான் இருக்கும். வாட்டசாட்டமா இருப்பாங்க. ஒரு பலமா இருக்கக்கூடியவரே செவ்வா தான். அப்ப இந்த செவ்வாய் தோஷமெல்லாம் இருந்துட்டா, இப்ப சஷ்டி வழிபாடு, கிருத்திகை வழிபாடு, இந்த மாரி ஒரு முருகனுக்கு உண்டான வழிபாட்டுகளை எல்லாம் நீங்க செஞ்சுட்டு வரும்போது, இதெல்லாம் ஏன்னா சஷ்டிக்கு திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது, கிருத்திகை பழனிக்கு போயிட்டு வருவது. ஏன்னா செவ்வாய் தோஷத்துக்கு இந்த பழனி, திருச்செந்தூர் இதெல்லாம் மிக உகந்த ஒரு ஸ்தலமாகும்னு வச்சுங்களேன். அப்ப அந்த 6 படை வீட்டுக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவங்க, அதாவது நோய் நொடி இருக்கிறவங்க இதுக்கு போலாம். சீர்காழி போயிட்டு வரலாம். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அவங்களுக்கு நோய் பிடியிலிருந்து ஒரு விடுபடக்கூடிய தன்மைலாம் வந்துரும்னு வச்சுக்கங்க. ஏன்னா செவ்வாய்னால ஒரு ரத்தம் பாதிச்சிருந்துச்சுன்னா, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனா, அதில குணமாகாத ஒரு நோயே கிடையாது என்று நம் சித்தர் பெருமார்கள் சொல்லி உள்ளார்கள் நண்பர்களே. அதனால இதெல்லாம் நீங்க ஒரு கடைபிடித்துட்டேன்னா, தெய்வ வழிபாட்டுக்கு நிகர் வேற எந்த வழிபாடும் சரி செய்ய முடியாது. நீங்க எவ்வளவுதான் பரிகாரம் இதெல்லாம் பண்ணுனா கூட, அந்த பரிகாரத்தோட வலிமை உள்ளது எதுன்னு கேட்டீங்கன்னா, தெய்வ வழிபாடு தான். ஹோமங்கள். ஏன்னா பரிகாரம்னு சொல்வதை விட ஹோமங்கள் செய்வது சிறப்பை தரும். இப்ப அங்காரனுக்கு உண்டான ஹோமம், செவ்வாய்க்கு உண்டான ஹோமம், அதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி ஒரு அவங்க சொல்லும்போது, பிராமணர்கள் அவங்கள வாயில் உழுவும்போது, அதோட மந்திரங்கள் பலித்து, அந்த மந்திரத்துக்கு உண்டான சக்திகள் கிடைத்து, நமக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய தன்மைலாம் ஏற்படும் நண்பர்களே. அதனால இந்த செவ்வாய் கிழமையில முருகனை வழிபடுவது, செவ்வாய்க்கு இந்த பஞ்சாமிரம், இந்த பழம் இதெல்லாம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கும்போது, தேனு இதெல்லாம் செவ்வாய்க்கு முருகனுக்கு என்னென்ன அபிஷேகத்துக்கு உண்டான பொருளோ, அந்த பொருளெல்லாம் நீங்க வாங்கி முருகனுக்கு அபிஷேகத்துக்கு குடுத்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு செவ்வாய் தோஷம் எது இருந்தாலும், அது அறவே நீங்கி, உங்களுக்கு சந்தோஷத்தை மன வாழ்க்கையில் ஒரு திருப்தியான ஒரு நிலையும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு இல்லாம ஏன்னா செவ்வா ஒரு பலமா இருந்துட்டா, சகோதர வகையெல்லாம் ஒண்ணா இருக்க விட மாட்டாரு. ஒரு சண்டை சச்சரவு ஏற்படுத்தி, அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு குடுத்து, கலவரத்த ஏற்படுத்தி, ஒரு யுத்தத்த குடுக்கக்கூடிய கிரகமும் செவ்வாய் தாங்க. அதனால இந்த செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம், ஒரு போர்க்குணமுடைய கிரகமாக இருக்கும். அப்ப செவ்வாய் இருக்கிறவங்க தங்களோட வேகத்தன்மையை குறைத்துக் கொள்வதற்கு தெய்வ வழிபாடு மிக சிறந்த வழிபாடா இருக்கும்னு வச்சுக்கங்களேன். அப்ப முருகன் வழிபாடு செய்வது இவங்களுக்கு சால சிறந்தது. அதே மாரி முருகனுக்கு அபிஷேகத்துக்கு உங்களுக்கு பொருள்கள் வாங்கி கொடுப்பது, செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபட்டு வருவது, முருகனுக்கு நெய் தீபம் ஏத்துங்கள். எண்ணெயில ஏத்தாதீங்க. நெய் தீபம் வாங்கி ஏத்துங்க. அது ஒரு சிறப்பை தரும். அதே மாரி அபிஷேக பொருள்கள் நாட்டு சர்க்கரை, தேன் அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இளநீ அபிஷேகம். இந்த மாரி முருகனுக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு அபிஷேகத்துக்கு உங்களால முடிஞ்சது என்னென்ன இருக்குதோ,
அதெல்லாம் உங்க சக்திக்கு தகுந்த மாரி வாங்கி குடுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. முருகனுக்கு ஒரு நெய்வேத்தியமாக பிடிச்ச ஒரு இதெல்லாம் செஞ்சு, ஒரு மக்களுக்கு ஒரு அன்னதானம் குடுக்கலாம். இந்த மாரி நீங்க வந்து இத செய்ய செவ்வாய்க்கு உண்டான வைப்ரேஷன் உங்களுக்கு இதாகி, அது வந்து நல்ல ஒரு நிலைப்பாட்டை குடுத்துரும் நண்பர்களே. அப்ப இது செவ்வாய் தோஷம்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா, செவ்வாய் எல்லா ஜாதகத்துக்குமே என்ன பொறுத்தளவுக்கு செவ்வாய் பலமா இருக்கணும். எந்த ஜாதகமா இருந்தாலும் செவ்வாய் பலமா இருந்தா தான், அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. செவ்வாய் பலகீனமாயிட்டாங்கன்னா, எந்த ஜாதகமா இருந்தாலும் ஆரோக்கியம் குன்றி போயி, குறை, உடல் பாதிப்பு, உடல் ரீதியா ரத்த சோகை இதெல்லாம் குடுக்கக்கூடியது செவ்வாய். அதனால தான் ஒரு உடம்புல எந்த நோய் வந்துட்டாலும், அவங்க எடுக்கக்கூடியது ரத்தத்துல இருந்த டெஸ்ட்ட மட்டும் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. அதனால ரத்தம் நல்லா இருக்கணும்னா, செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் நல்லா இருந்தா தான் அனைத்துமே நல்லா இருக்கும் உடம்புல. அதனால நண்பர்களே, செவ்வாய் தோஷம் என்று யாரும் பயந்து கொள்ள வேண்டாம். செவ்வாங்கிறதே வந்து அது எல்லா ஜாதகத்தில் இருக்கக்கூடியது தான். அந்த செவ்வாய் பகவானை நம்ம வழிபட வழிபட நமக்கு இருக்கிற ஒரு தோஷம் நீங்கி, அது சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மையும். அதனால செவ்வாய் தோஷம் சாதாரண ஒரு நிலைப்பாடுன்னு எடுத்துக்காம, அது வந்து யோகத்த கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஜாதகத்தில். இதெல்லாம் நீங்க வந்து ஜாதக ரீதியாக உங்களோட ராசி கட்டத்திலும், நவாம்ச கட்டத்தை வைத்து தான் இந்த செவ்வாயோட பலம், பலவீனத்தை தீர்மானிச்சு சொல்ல முடியும். அதனால அந்த பலம் என்ன, பலவீனம் என்னான்னு உங்க அருகாமையில உள்ள ஜோதிடர்கிட்ட உங்களோட ஜாதகத்த காட்டி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. பொதுவா ஒரு 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 நிகழ்ச்சியிலோ, ஒரு கருத்தில் சொல்வதெல்லாம் நீங்க அத பெருசா எடுத்துக்கிட்டு, நீங்க நமக்கு இந்த பாதிப்பு குடுத்துருமான்னு ஒரு மனசளவில ஒரு சஞ்சலம் உங்களுக்கு இருக்கக்கூடாது நண்பர்களே. அதற்காக தான் இந்த பதிவு. ஏன்னா செவ்வாய் தோஷம் உள்ளவங்க அதிகமா ஜாதகம் பார்க்க வரும்போது இதெல்லாம் கேள்வி கேட்கறாங்க. இருந்தாலும் பொதுவா ஒரு கருத்தை நம் செவ்வாய்க்காக பதிவிட வேண்டும் என்பதற்காக, இந்த பராசர ஆன்லைன் யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை பதிவிடுகிறேன் நண்பர்களே. செவ்வாய் கிழமை தோறும் செவ்வாய் பகவானுக்கு நீங்க வழிபடுவது உங்களுக்கு எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும், அதை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய்க்கு உண்டு, முருகனுக்கு உண்டு. அதனால முருகனை வழிபடுங்கள். உங்களுக்கு இருக்கிற எவ்வளவு தோஷம் இருந்தாலும் செவ்வாயில கொடுக்கக்கூடிய தோஷம், ரத்தத்தில உள்ள தோஷங்கள் அனைத்துமே நீங்கி, நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது நண்பர்களே. வாழ்க வளமுடன். பரமத்தி வேல்முருகன் சந்திரன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.